இந்த 142வது சங்கீதம் தாவீது கெபியில் இருக்கும்போது பாடுகிறதான சங்கீதம். இதன் 7வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப நினைக்கிறேன். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீ தயை செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். ஆங்கில வேதாகம் NASBயிலே விதமாய் இது சொல்லப்படுது. Bring my soul out of prison so that I may give thanks to your name. The righteous will surround me, for you will deal bountifully with me. இங்கே ரொம்ப அழகாக இதனுடைய வார்த்தை பிரயோகம் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் வேதாகமத்தில். என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும் என்ற 2வது பகுதி முதல் பகுதியாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் என்னுடைய ஆத்துமாவை காவலில் இருந்து, இக்கட்டில் இருந்து, நெருக்கத்தில் இருந்து, அப்படியான ஒரு சிறையிருப்பின் அனுபவம் போல் இருப்பதிலிருந்து நீர் அதை நீங்களாக்கும் அல்லது புறப்பட பண்ணும் என்கிறதான ஒரு செய்தியை இங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆத்தும சிறை என்பது என்ன? நமக்குள் இருக்கிற பயம், குற்ற உணர்வு, கடந்த கால காயங்கள் அல்லது கசப்பான அனுபவங்கள், எதிர்கால பயங்கள், நம்பிக்கை இல்லாத தன்மை, இவைகள் எல்லாம் ஆத்துமாவின் சிறை என்று அழைக்கப்படுகிறது. ஒருவேளை சிறையிலிருந்து ஒரு நபர் தான் செய்த தவறு அது மன்னிக்கப்பட்டு வெளியே வந்தால் கூட அவருடைய ஆத்தும சிறை இன்னும் அவரை அடைத்து வைத்திருக்குமானால், பயமும் வெட்கமும் கலக்கமும், எப்படி இதை நான் எதிர்கொள்வேன் என்கிறதான நிச்சயமற்ற தன்மை இருக்குமானால் அது மிகவும் அபாயகரமானது. வெளியே இருக்கும் சிறையை விட உள்ளே இருக்கும் சிறை மிகவும் ஆபத்தானது. அது யாருக்கும் தெரியாது. அது ஒருவராலும் நம்மை ரீச் அவுட் பண்ண, நம்மை தேடி வர முடியாது. அதற்கு உள்ளேயே நாம் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக நாம் தள்ளப்பட்டு விடுவோம். தாவீதும் அப்படியான ஒரு சூழலில் இருந்தான். சிறை போன்ற அனுபவம், குகை போன்ற அனுபவம், தனித்து விடப்பட்ட அனுபவம். அந்த நிலையில் ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை நீர் காவலுக்கு நீங்களாக்கி விடும் என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். நீர் நீங்களாக்கி விடும் அல்லது நீர் என்னை வெளியே கொண்டு வாரும் என்று சொல்லுகிற ஒரு ஜெபம். பல நேரங்களிலே நாம் ஜெபிக்கும் போது நமக்குள்ளே சில போராட்டங்கள் வரும்போது நல்ல அறிவுரைகள், நல்ல அட்வைஸ், இதை இப்படி செய்யுங்கள் என்று சொல்லும் போது ஒரு சில நேரங்களில் அதற்கு தீர்வு கிடைக்கலாம் அல்லது சில மனித உதவிகள் நம்முடைய போராட்டத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரலாம். இது எல்லாவற்றையும் விட சில நேரத்தில் நமக்கு இருக்கிற மன வலிமை, இதை தாண்டி விடுவேன், இதை கடந்து விடுவேன் என்று சொல்லுகிற எண்ணம் நம்மை சில நேரங்களில் சில போராட்டங்களில் தப்புவித்து விடலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக சில போராட்டங்கள் தேவனே வந்து அதில் நம்முடைய வாழ்க்கையில் தலையீடு வைத்தாதான், குறுக்கீடு செய்தாதான், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்டர்வீன் பண்ணினாதான் அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே நான் என்னை விடுவிக்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே நீர் என்னை விடுவிப்பீராக. ரொம்ப நல்ல ஜெபம் தாவீது செய். ஆண்டவரே என் ஆத்துமாவை காவலுக்கு விடுவியும், என் ஆத்துமா விடுதலை பெற முடியாமல் இருக்கிறது, இதற்கு நீர் என்னை விடுவியும். சில போராட்டங்களில் ஆண்டவர் தான் தலையிட வேண்டும், ஆண்டவர் தான் நம்மை வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படியான ஒரு ஜெபத்தை தாவீது செய்கிறான். ஆண்டவர் ஏன் நம்மை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது ஆண்டவர் ஏன் ஒருவரும் அறியாத ஒரு பக்கம் உள்ளே இருக்கிறது, உள்ளே இருக்கிற ஒரு காரியம், உள்ளே அடைபட்டு நிலைமை, நம்ம சொல்லுவோம் நம்முடைய பாஷையிலே மூச்சு முட்டிக்கொண்டு வருகிறது, என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையிலே கர்த்தரை நோக்கி நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே நான் என்னை விடுவித்துக் கொள்ளுகிற நிலையில் இப்பொழுது இல்லை, நீரே என்னை என் ஆத்தும சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரும். ஏன் கொண்டு வர வேண்டும்? இந்த வசனத்தின் முதல் பகுதி, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லலாமா? உமது நாமத்தை நான் இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லாமே, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி ஜெபத்திலே வருகிறோம். ஆண்டவரே நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரை தேடி வருகிறோம். ஆனால் வெறும் அற்புதத்தை பெறுவதற்கு மட்டுமல்ல, பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு மட்டுமல்ல, அதற்கு மேலான ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் ஆண்டவரே நீர், நான் உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு நீர் எனக்கு உதவி செய்யும். இப்படியான ஒரு ஜெபம் ஆரம்ப காலகட்டங்களில் ஒருவேளை நாம் இப்படி ஜெபிக்கலாம், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை தாரும் என்கிறதான ஒரு ஜெபம் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வளர நம்முடைய ஜெபம் எப்படி மாற வேண்டுமானால், ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய்யும், நீர் எனக்கு நன்மை செய்யும் போது நான் என் வாழ்க்கையினால் உமது நாமத்துக்கு நான் மகிமைப்படுத்துவேன், மகிமையை கொண்டு வருவேன். இந்த ஜெபம், ஆண்டவரே எனக்கு நன்மை, என்னுடைய போராட்டம் மாறுவது மட்டுமல்ல, என் போராட்டத்தின் ஊடாக நான் உமக்கு சாட்சியாக கர்த்தர் செய்த நன்மையை எடுத்து சொல்லுவதற்காக எனக்கு ஒரு நன்மை
நன்மையை செய்யும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் இந்த காலவெளியிலே ஆண்டவர் மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற நிலையில் சில போராட்டங்களோடு வந்திருக்கலாம். சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். உம்மை துதிக்கும்படிக்கு நீர் எனக்கு ஒரு நன்மையை செய்துள்ளும் என்று தாவீதை போல ஜெபிக்கணும். தாவீது அப்படி ஜெபித்ததினால தான் இந்த கடைசி வார்த்தை பாருங்கள், இதே வசனத்துல, நீர் எனக்கு தயை செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். சொல்லுங்க ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு தயை செய்வீர், ஆனால் நான் தனியே இருப்பதில்லை. இதே சங்கீதத்தின் 4வது வசனத்துல பாருங்கள், வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. பாருங்கள், அப்படியான ஒரு நிலையில் தான் சங்கீதக்காரன் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, என் ஆத்துமாவை விசாரிக்க ஒருவரும் இல்லை, ஆனால் நீர் என் ஆத்துமாவை விடுதலை செய்வீர், ஆனால் நீர் எனக்கு தயை செய்வீர், ஆனால் நான் தனியே இருப்பதில்லை. கர்த்தர் செய்த நன்மையை நான் சொல்ல போகிறேன். அப்பொழுது ஆண்டவரே, நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் குகை போன்ற அனுபவம், தனித்து விடப்பட்ட அனுபவம் அல்ல, அந்த தனித்து விடப்பட்ட அனுபவம் போல தோன்றுகிற அந்த நிலையில ஆண்டவர் நோக்கி பார்த்தால் நம்முடையதான கண்ணீரை ஆண்டவர் களிப்பாய் மாற்றுவார். நம்முடைய தனிமையை ஆண்டவர் தேவ ஜனங்களோடு ஐக்கியப்படுத்துவார். தேவ ஜனங்களோடு ஐக்கியப்படதான் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்ல முடியும். தனித்திருக்கும் போது சோர்வு வரும், அதைரியம் வரும், நம்மை ஒருவரும் நம்மை ஆற்றுவார் இல்லாதது போல உணருவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னா போது, ஆண்டவரை, என் ஆத்துமா ஒரு அடைபட்டு இருக்கிறது, பயத்தினால் வெட்கத்தினால் பல நிலைகளில் நெருக்கப்படுகிறேன், நீ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் போது நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். நன்றி அறிதலால் நிரம்புவோம், ஸ்தோத்திரத்தால் நிரம்புவோம். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. தனித்து விடப்பட்ட குகையின் அனுபவம் நம்மை அப்படியே விடுவதற்கல்ல, ஆண்டவர் ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். நம் மூலமாய் அவர் நாம மகிமைப்பட போகிறது. எத்தனை பேரை விசுவாசிக்கங்க? ஆமே. என்னை ஆண்டவர் அனுமதிக்கிற பாதையில நான் கர்த்தரை நம்புவேன். அவர் என்னை தூக்கி விடும் போது, அவர் என் ஆத்தும பயத்தை நீக்கி என்னை விடுதலை ஆக்கும் போது கர்த்தர் செய்த நன்மையை நான் உயர்த்துவேன். அப்பொழுது தேவ ஜனங்கள் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. இதைத்தான் சங்கீதக்காரனுடைய அனுபவம். அவன் சொல்லுகிறான், நாம் எல்லாரும் ஒருமித்து அவர் நாமத்தை என்ன செய்வோமாக, உயர்த்துவோமாக. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக.